ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி, அதுவும் அதி அற்புதமான சோமவாரத்தில் சேர்ந்து வந்திருக்கு. அதிகபட்ச பலன் கொடுக்கக்கூடிய நாள் சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாட்டு உகந்த நாள்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வருந்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, எவ்வளவு மருத்துவம் பார்த்துமே சரியாகாமல் இருக்கக்கூடிய நாட்கணக்கில் இருக்கக்கூடிய நோய்கள் தீர்றதுக்காகவும், உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள், மந்திரம், மாயம், பில்லி, சூன்யம், ஏவல்னு இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எதிரிகள் வரைக்குமே உங்களுக்கு தீரணும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், மனசில் இருக்கக்கூடிய கவலை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தேய்பிறை சஷ்டினால் பயன்படுத்திக்கலாம். மகா கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்க முடியாதவங்க கூட மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியில் வழிபாடு பண்ணும் பொழுது நான் மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. உங்களால் முடியும் அப்படின்னா முழு நாளுமே பட்னியாக விரதம் இருந்து வழிபடலாம். அப்படி முடியாதவங்க ஒரு வேளையாவது பட்னி இருந்து வழிபடலாம். விரதம் இருக்கவே முடியாது அப்படின்னாலுமே பரவாயில்ல, கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாலே போதுமானது. கோவிலுக்கு கூட என்னால் போக முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டில் இந்த வழிபாடை பண்ணலாம். கோவிலுக்கு போகிறவங்களும் கூட இது தாராளமாக வீட்டில் பண்ணலாம். எல்லாருடைய வீட்லேயுமே முருகப்பெருமான் படம் இருக்கும். செவ்வரளி மலர் சாற்றுங்க. வேல் இருந்துச்சு அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுங்க. அந்த தட்டில் பரப்பி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. சுத்தமான பசு நெய்யாக இருக்கிறது தான் நல்லது. பசு நெய்யில் நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியலன்னா 27 முறையாவது கண்டிப்பாக சொல்லுங்கள். நெய்வேத்தியம் படைச்சு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி வழிபடுங்க. மனசார உங்களுடைய குறைகளை முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தேய்பிறை சஷ்டிக்கும் நீங்கள் வழிபட்டுட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய குறைகள் என்னவா இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுப்பார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.